ஜானு, ஜானு, சீக்கிரமாக எழும்புடி. ஸ்கூலுக்கு நேரம் ஆகுதுல்ல. இப்படி தூங்கிட்டே இருந்தால் நேரம் போயிட்டே தான் இருக்கும். சீக்கிரமாக எழும்பி வேலையை பாரு. விடிஞ்சிடுச்சு போல. அலாரமே தேவையில்லை, அம்மாவே வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கண்ணை மூடிட்டு தூங்குறது போல ஆக்ட் பண்ணுவோம். நடிக்காதடி ஜானு, நீ நல்லா ஆக்ட் பண்ணுறான்னு எனக்கு நல்லா தெரியுது. மணி வேற 7 ஆயிடுச்சு. கரெக்டாக 8 மணிக்குன்னு அந்த ஆட்டோன்னா வந்துடுவாங்க. எலும்பு எலும்பு எலும்பு, எலும்பி போய் உன்னோட வேலையெல்லாம் பாரு. போமா, நீ வேற. கொஞ்ச நேரம் தூங்கிட்டு எழும்புறம்மா. ப்ளீஸ் ப்ளீஸ், கொஞ்ச நேரம் தூங்குறம்மா. அதெல்லாம் முடியாது ஜானு, ஆட்டோ வர சீக்கிரமாக வந்துடும். ஸ்கூலுக்கு வேற நேரம் ஆகிட்டே இருக்குது. நீ இப்படி சொன்னாலாம் எழும்பவே மாட்டேன். இரு, மிக்ஸி மேம்க்கு இப்போமே ஃபோன் பண்ணுறேன். என்னது மிக்ஸி மேமா? ஐயோ வேண்டாமா வேண்டாமா, மிக்ஸி மேம்க்கு மட்டும் கால் பண்ணிடாதீங்க ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா. நீங்கள் என்ன சொன்னாலும் நான் கேட்குறேம்மா. இதோ இப்போ கிளம்பி கடகடன்னு துணியெல்லாம் மாற்றிட்டு ரெடி ஆயிரமா. ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, மிக்ஸி மேம்க்கு மட்டும் கால் பண்ணாதீங்கம்மா. சரி சரி, நான் சொல்லலை. ஆனால் நான் சொல்லது மாதிரி கேட்கணும், சரியா? சீக்கிரமாக எழும்பி ப்ரஷ் பண்ணி வெளியில் தண்ணி வச்சுருக்கேன். குளிச்சுட்டு அதோ அங்கே யூனிஃபார்ம் இருக்கிறது பாரு, அதை போட்டுட்டு ரெடியாகி ஹாலுக்கு வந்துடு, சரியா? இன்றைக்கி ஸ்கூலுக்கு சீக்கிரமாக போகணுமா. ஆட்டோ அண்ணா ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. என்னது இப்பமே குளிக்கணுமா? காலையில் தண்ணி நல்லா குளிராக இருக்கும்மா. தண்ணியில் மட்டும் நான் கையை வச்சேன், அப்படியே கை ஃப்ரீஸ் ஆகிடும். கொஞ்சம் வெந்நி தண்ணி வெதிப்பிட்டாங்கம்மா. சூடாக இருக்கும், எதமாவும் இருக்கும். இந்த வெயில் காலத்தில் குளிர்ந்த தண்ணியில் தான் குளிக்கணும். அதனால வெளியில் தண்ணி வச்சுருக்கேன். நீட்டாக குளிச்சுட்டு யூனிஃபார்ம் எல்லாம் எடுத்து போட்டுட்டு சாப்பிட்றதுக்கு வந்துடு. எனக்கு கிச்சனில் நிறைய வேலை இருக்குது. சீக்கிரம் 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 குளிக்கப்போ, சீக்கிரம் குளிக்கப்போ. 2 நாள் லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகணும்னா என்ன வருத்தமா இருக்குது. எந்திரிக்கவே தோண மாட்டேங்குது. இதுல வேற இந்த அம்மா காலையிலே குளிக்கணும்னு சொல்றாங்க. யூனிஃபார்மை வேற அயன் பண்ணி வச்சுட்டாங்களாம். ஆட்டோ வேற சீக்கிரமா வந்துடுமா. இந்த சின்ன வயசுல எதெல்லாம் நினைச்சு வருத்தப்படுறதுக்கு. என்ன அங்க சத்தம்? நீ என்ன எழும்பலியாடி? இதோ எழும்பிட்டேம்மா. என்ன பண்ணுறதுக்கு? குளிக்க மாட்டேன்னு சொன்னா மறுபடியும் மிக்ஸி மேம்க்கு கால் பண்ணுவாங்க. இது நமக்கு தேவையா? தண்ணியை பார்த்தாலே நல்லா குளிரா இருக்கும்னு தோணுது. கையை மெல்ல வச்சு பார்ப்போம். எம்மாடி, என்ன குளிரா இருக்குது. இந்த தண்ணியில குளிச்சோம் அவ்வளவுதான், அப்படியே ஸ்டாச்சு மாதிரி மாறிடுவோம். குளிக்க சொன்னால் தண்ணியை ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்க. நேரம் ஆகுறது உனக்கு என்ன தெரியலையா? 10 நிமிஷத்தில் குளிச்சுட்டு வந்திருக்கணும். யூனிஃபார்ம் போட்டுட்டு சாப்பிட வந்துரு. தோசை சுட்டு வச்சுருக்கேன், சரியா? 10 நிமிஷம் இல்லைம்மா, 2 நிமிஷத்துலேயே குளிச்சுட்டு வந்துடுவேன். ஸோ யூ டோன்ட் வரி. என்னது 2 நிமிஷத்துலையா? எது 2 ஜக் தண்ணியை தலையில் எடுத்து ஊற்றிட்டு வந்துடலாம்னு நினைக்கிறியோ? இந்த வெயில் காலத்தில் நல்லா குளிக்கணும், அதுதான் உடம்புக்கு நல்லது. புரிஞ்சுதா? காக்கா குளிப்பு குளிப்பாளாம், காக்கா குளிப்பு. புரிஞ்சுது புரிஞ்சுது, குளிக்கிறேன். எதுக்கு எடுத்தாலும் ஒரு டெஃபினிஷனோட வந்துருவாங்க. தண்ணி என்ன குளிரா இருக்குதும்மா. அம்மா போயிட்டாங்கல்ல, 4 மக்கு தண்ணியை படபடன்னு ஊற்றிட்டு ஓடிடுவோம். அம்மா சீக்கிரமா சாப்பாடு கொண்டு வாங்கம்மா. வயிறு வேற கூப்பாடு போட்டுட்டே இருக்குது. எதுக்கு இவ்வளோ அவசரப்படுற? வந்துட்டு தானே இருக்கேன். என்னமோ 10 தோசையை உடனே சாப்பிட்டு முழுங்குறவள மாதிரி பண்ணிட்டு இருக்கா. என்னம்மா இது, ராகி தோசை மாதிரி இருக்குது. ஐயோ எனக்கு பிடிக்கவே செய்யாது. ஏம்மா இந்த தோசையை சுட்டீங்க? வாய் துற சீக்கிரம். படபடனி சாப்பிட்டுட்டு பேக்கெல்லாம் எடுத்துட்டு வீட்டு வாசலில் ரெடியாகி நின்றுடணும். அப்புறம் ஆட்டோ வந்த பிறகு அதை காணலை, இதை தேடுறேன், அம்மா இதை தேடித்தாங்கன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. சரிம்மா சரிம்மா, சாப்பிட்றேன். வாய் துற சீக்கிரம். ஆமாம்மா எனக்கு போதும்மா. வேண்டாம்மா தோசை, போதும் போதும். வேண்டாம்மா தோசை, கல் மாதிரி இருக்குது. வேண்டாம்மா வேண்டாம்மா. 2 வாய் தான் வாங்கியிருக்கேன், அதுக்குள்ளே போதுமா? ஒரு தோசையாவது சாப்பிட்டுட்டாமா? இப்படி சாப்பிட்டுட்டு இருந்தால் உடம்பு ஒல்லி குச்சி மாதிரி தான் போயிட்டே இருக்கும். ஒரு ஹெல்த் வேண்டாமா உடம்புக்கு? சாப்பிடு, சீக்கிரம் சாப்பிடு. ஆவாங்க, ஒரு தோசை இல்லை என் செல்ல குட்டி இல்லை. அம்மா ஆட்டோ சவுண்ட் கேட்குது. ஆட்டோ அண்ணா வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். நீ சாப்பிடு, நான் ஆட்டோ அண்ணாவை கொஞ்ச நேரம் நிற்க சொல்கிறேன். ஆட்டோ வர வந்தாச்சு.
இந்த தோசையை சாப்பிடலன்னா அம்மா பிச்சு விடுவாங்க. ஜானு சீக்கிரமா அந்த தோசையை சாப்பிட்டு முடிச்சிரு. அண்ணா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கண்ணா, இப்போ வந்துடுவா, ஒரு 2 நிமிஷத்தில் வந்துடுவா. சரிம்மா, சீக்கிரமா வர சொல்லுங்க. ஐயோ ப்ராஜெக்ட் வேற காணலே, எங்க போச்சுன்னு தெரியவே இல்லையே. இந்த அம்மா எங்க வச்சாங்க? கடைசி நேரத்துல இப்படி தேட வேண்டியதாயிடுச்சே. அம்மா அம்மா, என் ப்ராஜெக்ட் காணலம்மா. இந்த ஜானு என்ன செய்துட்டு இருக்கா? ஜானு ஜானு சீக்கிரமா வா, ஆட்டோ அண்ணா வர வெயிட் பண்ணியிருக்காங்க, சீக்கிரமா வாடி. எங்க 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 என்னோட ப்ராஜெக்ட் எங்க போச்சு? கிடைச்சிடுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். இங்க போய் அம்மா வச்சிருக்காங்க. சரி சரி, நேரம் ஆயிடுச்சு, ஸ்கூலுக்கு கிளம்பிட வேண்டியதுதான். அம்மா, உங்ககிட்ட எத்தனை நாளா கேட்டுட்டு இருக்கேன், ஒரு பேக் வாங்கி தாங்க. நீ இதை பார்த்தா ஸ்கூலுக்கு கொண்டு போற பேக் மாதிரியா இருக்குது. சரி சரி, கோவப்படாத, இன்னைக்கு ஈவினிங் கண்டிப்பாக வாங்கிடலாம், சரியா? அம்மாவுக்கு ஒரு உம்மா கொடுத்துருங்க. சரிம்மா. பாப்பா, உன்னோட ப்ராஜெக்ட கொடு, நான் முதல்ல அதான் ஆட்டோல வைக்கிறேன். ஸ்கூலுக்கு நேரம் ஆயிடுச்சுல்ல. அங்கிள் அங்கிள், மெதுவா பார்த்து வைங்க ப்ராஜெக்ட, கஷ்டப்பட்டு பண்ணினது. கிளியாது கிளியாது, நாங்களும் தான் ப்ராஜெக்ட் ஆட்டோல வச்சிருக்கோம். கிழிஞ்சு போயா இருக்குது. நீ முதல்ல ஆட்டோல ஏறு, ஸ்கூலுக்கு நேரமாகுது. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். பை பை, see you. சரி சரி, போயிட்டு வா, டாட்டா.